அத்தைக்கு மீச முளைச்சா மட்டும் சித்தப்பன் ஆயிடுவாளா? நீ அரசகுமாரி மாதிரி வேஷம் போட்டா அரசகுமாரியா? ஏய், இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் அசரவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். போடி போக்கத்தவளை. தம்பி போய் என்னன்னு கவனிடா. யாரு என்னடா இது? தம்பிங்கிறா, கத்தி எடுக்கிறான். இப்போ ஒழுங்கு மரியாதையா அக்கா கிட்ட மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? அது ஐயோ, மன்னிப்பு கேளு. அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். நான் மன்னிப்பு கேட்டேன்டா. அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? எங்க அக்காவே திட்டியா நீ? மாட்டேன். கேளுடா. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். என்ன மன்னிச்சிடுமா? பாப்பா எந்திரி, டைம் ஆகுது பாரு, எந்திரி. ஏய், என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? எந்திரி 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 எந்திரி. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல, அவளை எழுப்பு சீக்கிரம். சீக்கிரம் எழுந்து கிளம்புங்க. பாப்பா பார்க்கலாம். கவிதா எழுந்துடி. எழுந்துரு. கிளம்பியா? கிளம்பிட்டேன். என்னென்ன வேணும்னு சொல்லு, எடுத்து வைக்கிறேன். பாப்பா பிறக்க போகுது. அது எப்படி உனக்கு தெரியும்? அம்மா ஆஸ்பத்திரி போகும்போது நானும் கூட இருந்தேன். அம்மா போகும்போது உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்பா அப்பா ஆஸ்பத்திரி போறோமாப்பா? ஆமா. இதுலப்பா போறோம். ஆட்டோல தான்மா. ஆட்டோல ஃபர்ஸ்ட் ஜன்னல் சீட் எனக்கு தான். சரி எடுத்துக்கோ, நான் ரெண்டாவது ஜன்னலோட சீட் எடுத்துப்பேனே. அதுவும் எனக்கு தான். உனக்கு சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க. சண்டை எல்லாம் ஆட்டோல வச்சுக்கலாம். முதல்ல போய் பல் தேய்ச்சி ரெடியா வாங்க, ஓடுங்க போங்க. போ. ரெண்டுமே எனக்கு தான். ஏ உன்ன என்ன கவிதாப்பா, பார்வதி ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுங்களா? அது சரி. கொலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுங்கிறது போல அங்க இங்க எது நடந்தாலும் சரி 8 திக்கும் ஓடி வந்துருவாங்க வேடிக்கை பார்க்க. இதே பொழப்பா போச்சு. என்ன காலா, புடவை புதுசா? ஆமாங்க அத்தா, புடவை புதுசுதானுங்க, நோம்பிக்கு எடுத்ததுங்க. அத கண்ணை பறிக்குது. ஏய், அமைதியா இருங்க. ஹாஸ்பிடல் அப்பா, நானும் கவிதாவும் இந்த ஹாஸ்பிடல்ல தான் போறணுமா? இந்த ஹாஸ்பிடல்ல தான். ஏய், சும்மா தொடக்காம நட. ஏய் கவிதா, குறும்பு பண்ணாத, போய் ஆத்த பக்கத்துல உட்காரு போ. சாமி, எனக்கு தம்பி பாப்பா கொடு, தம்பி பாப்பா கொடு. அவன் தான் என்ன நல்லா பார்த்துப்பான். தம்பி பாப்பா கொடு ப்ளீஸ், தம்பி பாப்பா கொடு. என்னை புரிஞ்சு அவன் நல்லா பார்த்துப்பான். அதனால எனக்கு தம்பி பாப்பா வேணும். பாப்பாவை கொண்டு வந்து காட்ட போறாங்க. எனக்கு தம்பி பாப்பா வேணும், தம்பி பாப்பா வேணும். ஆத்தா, என் பொங்காலி ஆத்தா, என் குலத்தை விளக்க வச்சுட்ட. நன்றி தாயி, ரொம்ப நன்றி. பல காலத்து தவம் பலர கொடுத்துருச்சு. தேங்க்யூ. என் வேண்டுதலை நீ நிறைவேற்றிட்ட தாயி. அந்த ஆத்தா கண்ணை திறந்துட்டா. குடும்ப என்ற சாமி, என் ஆசா.
வாடா என் போல விளக்க என்ன பெத்த ஐயா பாருங்கடி. வலியாத்தா நீ ஆசைப்பட்ட மாதிரி குழந்தை சந்தோஷமா ஆமாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆத்தாவுக்கு நேர்த்தி கடன் இருக்குப்பா. அவன் தான் கொலை விளக்குனா அப்ப நம்மலாம் கொலை விளக்கு இல்லையா? தெரியலையே, தம்பியே குட்டியா இருக்கான். அவன் எப்படி ஆத்தாவை பெத்த ஐயாவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதானே? ஆமால, எப்படியா இருக்கும்? ஏய் குட்டி பாப்பா, ஜிஜு 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 அழகா இருக்கு. தம்பி பாப்பா எப்படி இருக்காண்டி? அம்மா, தம்பி பாப்பா சூப்பரா இருக்கான். என்ன மாதிரி கருப்பா இல்ல, ரோஸ் கலர்ல ரோஜா பூ மாதிரி பட்டு பாப்பாவா இருக்கான். அப்பா மாதிரி உயரமா வருவான். ஆத்தா அவனை திட்டவே திட்டாது. ஆமாமா, அழகா இருக்கான். நல்ல நேரம் பார்த்து தான் அழைச்சிக்கிட்டு போகணும். நான் பார்த்து சொன்னேன் அரிச்சாமி. அண்ணா, என்ன செய்ய பையன் பிறந்துட்டான். உடம்பு பரவாயில்லையா அண்ணி? பரவாயில்ல சரசு. மருமகனே, என்னடா செல்லம், அத்தைய பாரு, அப்படியே தங்க கட்டி மாதிரியே இருக்கான் அண்ணி என் மருமகன். என் பேரனுக்கு என்ன கொண்டாந்த? தங்க செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மருமகனே போட்டுக்கோ. பாருங்க அண்ணி, உஷாரா புடிச்சுக்கிட்டா. என் பேர என்ன அழகு, என்ன அழகு, கொள்ள அழகு. ஐயோ, கவிதா, ஆத்தா சிரிச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி ஆத்தா பிபி சொல்றா? நீ சிரிச்சா தீபாவளியா? அம்மா, தம்பிக்கு நான் பேர் செலக்ட் பண்ணிருக்கேம்மா. என்ன பேருடி? அஜித் குமார்மா. இல்லம்மா, விஜய்னு வைக்கலாம். ஏய், தம்பிக்கு எப்பவோ பேரை செலக்ட் பண்ணியாச்சு. பேரு வினோத். ஐ, நல்லதா இருக்கு. பிபி பாத்தியா, நான் சொன்ன மாதிரி வீலன் தான் ஆரம்பிக்குது. விஜய் மாதிரியே வினோதம் 3 எழுத்து தான். இந்த பார்வதி ஆஸ்பத்திரியில இருந்து வரா. பேக் நான் எடுத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா இறங்கி வாங்க. என்ன பார்வதி, நீ சொன்ன மாதிரியே பையனை பெத்தெடுத்துட்டு வந்துட்ட போல இருக்கு. என்ன மாப்பிள்ள தூங்குறாரா? சரி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. அந்த பையனை பார்த்தா அந்த போதும் பொண்ணாட்டம் இல்லையாமா, நல்லா ஒசரமா உங்க அப்பா மாதிரியே நல்லா சிவப்பா இருக்கானாமா. வெள்ளையம்மாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு குருவி எற தேட 9 குருவி வாய பொளந்துச்சான். இவளை சாக்கா வச்சு என் பேரனை இந்த ஊரே கண்ணு போட்டுடுச்சு. சரி சரி, உள்ள போங்க. சொன்ன மாதிரியே பையனை பத்தி எடுத்துட்டு வந்துட்டா. இனி வெள்ளையம்மளை கையில பிடிக்க முடியாது. போ பார்வதி. கவிதா, என்கிட்ட இருக்க பொம்மையெல்லாம் நான் தம்பிக்கு விளையாட கொடுக்க போறேன். என்கிட்ட இருக்க பொம்மையை தான் கொடுக்க போறேன், நீ மட்டும் தான் கொடுப்பியா? நீ உன்கிட்ட இருக்க பொம்மையெல்லாம் கொடுப்பியா? என்னம்மா, நான் கேட்ட மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெத்து தந்து என் மனச நிறைச்சிட்ட. என்னடா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இவனால இந்த வீடே நிறைஞ்சு போயிருச்சு.
எங்க நனைஞ்சிருக்கு? தரதான் நனைஞ்சிருக்கு. அதானே. என்னடா முழிச்சிட்டியா? இவன் பிறந்த நேரம் நீ ஓஹோன்னு உயர போற. ஆமாமா. இனிமே நீ இருக்கிற இடமே வேற. மாரிச்சம்மே. அப்பா ஒன்னும் ஆகல. இவன் ராசிலாம் நல்ல ராசிதான். தம்பி பிறந்துட்டான், இனிமே நம்மள யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு இந்த போதும் பொண்ணு கண்ணை வச்சு கருக்கி இருக்கா. அதனாலதான் நீ விழுந்துட்ட. இதோட எல்லா கண்ணும் போயிடுச்சு. கடவுளே தள்ளிடியே. பிறந்த குழந்தையா இருக்கும் போது அவன் தான் வசதி ராசி அனுமன் ஆத்தா சொல்லுது. அவன் தான் இந்த வம்சத்தை தலைய வைப்பானா. எங்கேருந்து தண்ணி ஊற்றி எங்கேருந்து தலைய வைப்பான். அம்மா சொல்லுது எல்லாரும் ஒன்று தானே. ஆனால் ஆத்தா மட்டும் ஏன் இப்படி பேசுது? தம்பி முன்னாடியே ஆத்தா என்னை இப்படி திட்டுச்சுன்னா அப்போ தம்பி பெருசானா என்னை மதிக்க மாட்டான்ல. அப்போ யாருக்குமே என்னை பிடிக்காதா? சரி, நீயாவது என் கூட இருக்கிய, அதுவே போதும். தம்பி பாப்பா சூப்பரா இருக்கான். அப்படியா? நானும் வந்து பார்க்கவா? வா, ஆனா இன்னொரு நாளைக்கு வா. ஆத்தா உன்னை என்ன சொல்லி திட்டோன்னு தெரியல. அதை விட உன்னை ஏதாவது சொல்லி திட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கவலைப்படாத கலை. தம்பி பாப்பா பெருசானதும் ஆத்தா நம்மளை திட்டுச்சுன்னா ஆத்தா எதிர்த்து அவனே கேள்வி கேட்பான். அவன் அம்மா வயிற்றுல இருக்கும் போது வயிற்று வந்துச்சு சரின்னு சொல்லிட்டான். ஓ சரி, வா போலாம். வா. கை கால் அலம்பாம குட்டி பாப்பா கிட்ட வராதீங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். போய் அலம்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. என்னடா இந்தா. தாப்பூ தாழம்பூ தாயார் தந்த செண்பகப்பூ மாப்பூ மகிழம்பூ மாமியார் வீட்டு ரோஜாப்பூ. பாடலாமா? அம்மா, ஏமா தம்பி சிரிக்கவே மாட்டேன்றான்? தம்பி பாப்பாக்கு இந்த ரைம்ஸ் எல்லாம் இப்ப புரியாதுமா. புரிஞ்சாதானே சிரிப்பான். அப்ப எப்பமா புரியும்? அதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும். கவிதா,
பாருங்க தீபாவளி பட்டாசு. ஏய் பாத்து பாத்து, ரெண்டு பேருக்கும் சண்டை வரக்கூடாது தான் தனித்தனியா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா புஸ்வானோ, இங்க பாத்தியா மேட்ச் பாக்ஸ், இங்க பாரு சாட்ட, இங்க பாரு கம்பி மாத்தாப்பு உன்கிட்டயும் இருக்குல்ல, இங்க பாரு சங்கு சக்கரம். அவ்வளவுதானா? உன்கிட்ட வெடியே இல்லையா? இங்க பாரு ஐ ஜக 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 1000 மாலா ராக்கெட் ராக்கெட். ஏ லக்ஷ்மி வெடி டும். ஏ ஆட்டோபாம். ஏ அப்பா அப்பா எங்க பாருக்க? ஏய் ஏய் என்னாச்சு, ஏன் கத்துற? தங்கச்சி கவிதாக்கு மட்டும் எல்லாம் வெடிக்கிற வெடியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு வெடிக்கிற வெடியே இல்ல. அவ அதெல்லாம் வேணும்னு கேட்டா அதனால வாங்கிட்டு வந்தேன். நீ தான் எதுவும் கேட்கல, அதனாலதான் போன வருஷம் வாங்கின மாதிரி இந்த தடவையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்ன போன வருஷம் மாதிரியா இருக்கேன், கொஞ்சம் வளர்ந்துட்டேன்ல. சும்மா பொய் சொல்லாத. இப்பதானே ஹைட் பார்த்தோம். நீ போன வருஷம் இந்த மாதிரி அப்படியே தான் இருக்க. எனக்கு இப்ப வெடிக்கிற வெடி தான் வேணும். சரி சரி சரி, அப்பா பட்டாசுன்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பா இந்த பட்டாசை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இருக்கிற பட்டாசை ரெண்டு பேரும் பங்கு போட்டு வெடிங்க. கவிதா அவளுக்கு கொஞ்சம் வெடியை பங்கு போட்டு கொடு. அஸ்கு புஸ்கு என்னால தர முடியாது. ஏய் கவிதா. ஏண்டி என்னடி கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பட்டாசுன்னு என்ற மவன் உயிரை ஏண்டி எடுக்கிற? நீ வெடிச்சாதான் தீபாவளி வரும்னு இல்ல, அது அதுவா வரும் போவும். இருக்கிற பட்டாசை வச்சு வெடிடி, அது போதும். சும்மா தொணன்னுக்கிட்டு நீ இருக்கிற இருப்புல வெடி வெடிச்சு இன்னும் நீ கருப்பாயிட்டா என்னடி பண்றது? அதான் சொன்னேன். என்ன பண்ணலாம்? என்னையா திட்டுற ரவி? தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கு நாதனே. முருகா அப்பனே ஞான பண்டிதன். ஆஹா ஆஹா என்ன அழகான பாட்டு இப்படி பாதியிலேயே. பார்க்கறதுல குடுத்து வைக்கலையே. நீ ஏண்டி உம்முன்னு வர? என் தங்கச்சி கவிதாக்கு மட்டும் எல்லாம் வெடிக்கிற வெடியா இருந்துச்சு, அதான். நீ என்னமோ உங்க வீட்ல வெடி தரல, சங்கு சக்கரம் புஸ்வானம் தந்தாங்கன்னு கோவப்படுற. எங்க வீட்டு பொட்டி கடையில சங்கு சக்கரம் புஸ்வானம் வெடி எல்லாமே இருக்கும். ஆனா எங்க அப்பா அம்மா தரமாட்டாங்க. மிச்சம் மீதி இருந்தா தீபாவளி அன்னைக்கு சாயங்காலமா கொடுத்து வெடிக்க சொல்லுவாங்க. என்ன பண்றது, எனக்கும் வெடியெல்லாம் வெடிக்கணும்னு ஆசைதான். நீ வந்து என்கிட்ட புலம்புற. அவ்வளவுதானே, உனக்கும் வெடி வெடிக்கணும்னு ஆசை, எனக்கும் வெடி வெடிக்கணும்னு ஆசை. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வா, புஷ்பானம் வெடி சங்கு சக்கரம் எல்லாமே வெடிக்கலாம். எப்படி பிபி, உங்க வீட்டுல தான் வெடியே வாங்கி தரலன்னு சொன்னியே. வெடி வாங்கி தரலன்னா என்ன, தங்கச்சி கவிதா வெடி எடுக்கிறோம் வெடிக்கிறோம். ஓகே. சமஜோக்கு ஆமால. எனக்கா பட்டாசு தர மாட்டேன்னு சொன்னா பாரு.
தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் வழங்குபவர் கவிதா பட்டாசுகள். இணைந்து வெடிப்பவர்கள் போதும் பொண்ணு மற்றும் கலை. கலை சக்சஸ். நம்ம எல்லாம் வெடிய வெடிச்சிடலாம். வெடிக்கலாமா? எப்படி பொங்குது பாத்தியா புஷ்வானோ? ரொம்ப ஜாலியா இருக்குல்ல பிபி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிபி. பிபி ஏய் பத்திக்கிச்சி. அடுத்து டபுள் ஷாட் வெடிக்கலாம். எல்லாம் காலி ஆயிடுச்சு. இங்க பாரு. கலை இதுக்குள்ள ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அப்படியா? ரெண்டு பேரும் சேர்ந்தே வெடிக்கலாமா? இன்னைக்கு முதல் முறையா நான் தீபாவளிக்கு முன்னாடியே பட்டாசு வெடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் பிபி. கலை ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல? இனிமே ஒவ்வொரு தீபாவளிக்கும் இதே மாதிரி நீயும் நானும் சேர்ந்து வெடிக்கலாம், சரியா? சரி சரி பிபி, வீட்டுக்கு போலாம் வா. சொல்ல போட்டார். நீ வெடி எடுத்தியா? நான் பார்க்கலப்பா, எனக்கு தெரியாது. இல்லைன்னா உன் பட்டாசு நான் தூக்கிட்டு போயிருக்கோம். போய் சொல்லாத. நீ நானும் சேர்ந்து தானே பையில எடுத்து வச்சோம். இப்போ என் வெடி எதையுமே காணும். கண்டிப்பா நீ தான் எடுத்திருப்ப. ஒழுங்கா கொடுத்துரு. இல்ல அம்மா அப்பா தம்பியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. வந்தோடனே உனக்கு சொல்லி கொடுத்து அடிக்க வச்சிருவேன். சரி, நான் தான் எடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? நான் வெடி வேணான்னு கேட்டா நீ தந்தியா? அனுபவி. நில்லு பிபி. எனக்கு இப்பவே வெடி வேணும். நான் அப்பா கிட்ட வேணும்னு கேட்டு வாங்கினேன். உனக்கு வேணா நீ கேட்டுக்கலாம்ல. சரி, நான் கேட்கல. ஆனா அப்பா தானே வெடி தர சொன்னாரு. அப்பயும் நீ வெடி தராம ஏமாத்தினால அப்பா தந்திருந்தா அதோட விட்டுருப்பேன். இப்ப பாத்தியா, புறா வெடியும் நானும் கல்யாணம் வெடிச்சு தீத்துட்டோம். ஏண்டி வெடி எடுத்து வச்ச? அதெல்லாம் ஏன் வெடி? அதுல ஒன்றும் பேர் எழுதுலே. நம்ம அப்பா வாங்கிட்டு தந்துருந்தானே அந்த வெடியெல்லாம். யாரி நம்ம அப்பா? அது ஏன் அப்பா? இங்க கேட்டுக்கோ. அன்னைக்கு அம்மா அப்பா பேசுறத நான் கேட்டேன். உன்னை யாரும் ஆஸ்பத்திரியில குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்களாம். நம்ம அம்மா அப்பா தான் பாவன் பார்த்து தூக்கிட்டு வந்தாங்களாம். நான் வெடி எடுத்துட்டேன்னு போய் தானே சொல்ற. இல்லையே, வேணா நம்பலனா இந்த எல்லா போட்டோமே பாரு. நானு, அம்மா, அப்பா, ஆத்தால எவ்வளோ உயரமா அழகா இருக்கும். நீ மட்டும் குட்டையா கருப்பா இருக்க பாரு. நீ நம்ம வீட்லயே பிறக்கல. அம்மா அப்பா வேற யாரும் வேணா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டே போய் கேட்டு பாரு.
பாரு நல்லா பாரு எல்லா போட்டோவையும். நாங்களாம் வேற, நீ வேற. பாரு நல்லா பாரு.